நமஸ்காரம். குருப்யோ நமஹ. நமோ நமஹ. ஆனந்தமாக இருக்கீங்களா? கொஞ்சம் நிறைய நாளைக்கு அப்புறம் போஸ்டிங்கல்ல. பொங்கல்லாம் அப்படி நல்ல சிறப்பான பொங்கலாக தை மாதம் புரிஞ்சாச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இனிமேல் நல்ல டைம் தான், எப்போதுமே நல்ல டைம் தான். இனிமேல் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கிறதுனால இந்த வருஷத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல டைமாக தான் இருக்கும். பெர்மனண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நல்ல பாதையில் போகிறோம், அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிட்டோம்னாக்க இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் வரக்கூடிய ஜென்மத்தில் நம்ம சூழ்நிலைகள் அப்படி வந்து அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக ஆத்ம ஞானம் அடைஞ்சிருவோம். இந்த ஜென்மத்திலே அடைஞ்சிருவோம். நம்ம போகிற போக்க பார்த்தா, ஸ்பீடாக பார்த்தா இந்த ஜென்மத்திலே அடைஞ்சிருவோம். நித்திய திருப்தி கிடைக்கும். நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு சாந்தம் வரும், மன அமைதி வரும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். இப்போ புது போஸ்டிங் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் நாலேஜ். நான் யார், என்னோடய சுரூபம் என்ன, அதை பற்றி தான் எல்லாத்தையும் போஸ்டிங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரிடாமினன்ட்லி 1-2 வேணால் இங்கே போகலாம், ஆனால் அதனாலுமே சென்ட்ரலாக இதுக்கு தான் வரும். ஸோ இதில் அஸ்தாமலக்கீயம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங். இதில் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்க. அஸ்தாமலக்கீயம். அஸ்தாமலக்கீயம்னா பிலாங்கிங் டு அஸ்தாமலக்கா, அவருக்கு சேர்ந்த, அவருடைய ராம்ஸ், கிருஷ்ணன்ஸ் அப்படின்னு அப்பாஸ்டிபிஸ் எஸ் போடுறோம்ல, அதே மாதிரி அஸ்தாமலக்கி எஸ் அப்படின்னு அப்பாஸ்டிபி எஸ். அவருடையனா என்ன, அவருடைய அப்பாவா அம்மாவா, அவருடைய படைப்புகள், அவருடைய ஸ்பிரிச்சுவல் அசெட், அதுதான் இது. ஏன்னா இது அஸ்தாமலக்க ஸ்தோத்திரம். அஸ்தாமலக்க ஸ்தோத்திரம் அதைத்தான் பார்க்க போகிறோம். இதை என்னாச்சு, அஸ்தாமலக்கர் என்னன்னாக்க சின்ன வயசில் 10-13 வயசு வரை, 7, 8, 9, 13 வயசு வரை ஜாஸ்தி பேசவே மாட்டார். யார் என்ன சொன்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பார். ஒரு பெரிய பிராமண ஃபேமிலி, ரிச் ஃபேமிலி, கற்று அறிந்த ஃபேமிலி, பிரபாகரன் அப்பா பேர். அந்த ஃபேமிலியில் பிறந்தவர். ஒன்றுமே பேசாதனால பெரியவங்க, நல்ல பணக்காரர்களாக இருந்தாலும், வேதங்கள்லாம் கற்று அறிந்தவர்களாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னு சின்ன குழந்தையாக இருக்கும்போது சரியாயிரும் நினச்சாங்க. பூனெல்லாம் போட்டாங்க. பூனல் போட்டு வேத தியானம்லாம் பண்ணணும். ஆனால் இவன் ஒருத்தருடையும் பேசுகிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. யார் கேள்வி பண்ணாலும் ஷார்ட்டாக பண்ணுறதில்ல, யார் அடித்தாலும் பண்ணினாலும் கண்டிக்கவே இல்லை. ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூடே இருந்தான். 13 வயசாகிடுது. அப்போ என்ன ஆச்சுனாக்க, ஆதிசங்கரர் அவர் யாத்திரை பண்ணும்போது, இவர் அஸ்தாமலக்கர் பிறந்த இடம் ஸ்ரீபலின்னு பேர். ஸ்ரீபலி, அதை ஸ்ரீவலிம்பாங்க. இப்போ ஸ்ரீவல்லின்னு நான் எழுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் கர்நாடகா. அப்போது ஆதிசங்கரர் யாத்திரைக்கு போகும்போது அந்த இடத்துக்கு வரும்போது அவள் அப்பா அவரை போய் பார்த்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி ஆதிசங்கரர் வீட்டுக்கு போன உடனே அவர் ஆதிசங்கர்கிட்ட தன்னோட வருத்தத்தெல்லாம் தெரிவித்தார். இதை மாதிரி இந்த பையன் அப்படி இருக்கான், ஒன்றும் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இதாக பண்ணணும் அப்படின்னோடனே அவள் அப்பா மேலே நமஸ்காரம் பண்ணுறா. இப்போ இவரும் இந்த பையனும் நமஸ்காரம் பண்ணால் உடனே எழுந்துக்கவே இல்லை, அப்படியே படுத்துட்டான். ஸோ ஆனால் ஆதிசங்கருக்கு அந்த பையனை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது, இது பெரிய ஞானி, ஒரு சின்ன குழந்தை இல்லை, பெரிய ஞானி. இப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியல, அன்ஃபார்ச்சுனேட்டாக. இப்போ அப்பா அம்மாலாம் குழந்தைகள் எப்படி இருக்கணும், குழந்தை மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அஸ்தாமலக்கர் அவள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறார் ஆதிசங்கரர், உனக்கு நான் இருக்குமா எல்லாம் தெரில, நீ அந்த பையன் 18 மாதமாக இருக்கும்போது ஒரு ரிவர் பக்கத்தில் குளிக்க போனேன். அப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரையில் வைக்கணும் பார்த்தா, கரையில் அங்கே ஒரு சாது இருந்தார். அந்த சாதுகிட்ட இந்த குழந்தைய விட்டுட்டு குளிக்க போனேன். அந்த சாதுவாக மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கிற சாது, அவர் திரும்ப மெடிடேஷனில் போயிட்டார். மெடிடேஷன் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி வரியில் வரும்போது பார்த்தா அந்த தண்ணியில் அந்த குழந்தை மூழ்கி செத்து போயிடுது. சாதுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுறது. ஐயோ, என் மேலே எங்கிட்ட ஒப்படைச்சாங்களே, நம்ம பார்த்துக்காம விட்டுட்டோமே,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய யோகிக் பவர்னால் அந்த சாது வந்து அந்த குழந்தையோட உடம்புல போயிடுறார். அதனால தான் அந்த குழந்தை சின்ன வயசுலேயே ஞானியாக இருக்கான். அஸ்தாமலக்கர் அந்த குழந்தைக்கு. ஆனால் அவன் அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் 18 மாதம் அந்த குழந்தை இருக்கும்போது குளிக்க போனது நான் இருக்கே தவிர மற்றதெல்லாம் நடந்ததெல்லாம் நான் இல்லை. இப்போ ஆதிசங்கரை சொன்ன அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆதிசங்கருக்கு வந்து 4 சிஷ்யர்கள். யாரெல்லாம் பார்த்தோம்னா சுரேஸ்வராச்சாரியர் ரொம்ப பாப்புலர். இந்த 4 சிஷ்யரில் எல்லாரோட நிறைய பிரசித்தி அடைந்தவர் வந்து சுரேஷாச்சாரியர் தான். நிறைய புக் எழுதியிருக்காரு, நிறைய லெக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. 2வது பார்த்தோம்னா கொஞ்சம் பாப்புலாரிட்டி வைஸ் பார்த்தோன்னா பத்மபாதர். 3வது வந்து தோடக்கர். இந்த 4வது தான் அஸ்தாமலக்கர். இந்த அஸ்தாமலக்கியத்தை தோத்தி அவர் வந்து எழுதின மாதிரிலாம் தெரியல, ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்போ இந்த அஸ்தாமலக்கியம்னா இந்த கூஸ்பெரி. ஏன் கூஸ்பெரி? ஒய் நாட் பிளாக்பெரி, ஒய் நாட் ப்ளூபெரி, ஒய் நாட் ஸ்ட்ராபெரி? அப்படின்னா கூஸ்பெரியோட பார்த்தோம்னா பறிக்கிறது ரொம்ப ஈஸியாக டிட்டாச் ஆகும். அது அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும், டிட்டாச் ஆகிரும். ரொம்ப காயாக இருக்கும்போது அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஆனால் பழுத்துருத்துனா அது மூலமாக பார்க்கலாம், வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வெரி டிரான்ஸ்பரண்ட், ஒரு மெச்சூர்டு. இது இழுத்தோடு வந்துடும், அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கும், ப்ளக் பண்ணுறது ஈஸி. அதனால தான் அந்த அஸ்தாமலக்கியர். அந்த அஸ்தாமலக்கருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அவருக்கு ஆத்ம ஞானம், அவர் கிளியராக இருந்தார் நான் யாருங்கிறது. கையில் உள்ள அஸ்தாமலக்கம்னா, அஸ்தம்னா கை, ஆமலக்கம்னாக்கா கூஸ்பெரி. கையில் உள்ள நெல்லிக்கனை போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவ்வளோ கிளியராக இருந்தார் நான் யாருன்னு தெரிஞ்சுன்றார் அவர். அதனால தான் அவருக்கு பேர் அஸ்தாமலக்கர்னு பேர் அவருக்கு. அவருடைய இந்த பாட்டுகள்லாம் பார்க்கும்போது முதல் பாட்டு கடைசி பாட்டு ஆதிசங்கரோட பாட்டு. இந்த கடைசி பாட்டு வந்து சில பாட்ட பேதங்கள்லாம் இருக்குது. சில பேர் சொல்கிறா அது வந்து அதுவும் அஸ்தாமலக்கரோடு தான்னு. ஆனால் சில பேர் சொல்கிறா இது ஃபஸ்ட்டு பாட்டும் லாஸ்ட்டு பாட்டும் ஆதிசங்கரோடு, நடுவில் உள்ள 12 பாட்டு தான் அஸ்தாமலக்கியருங்கிறான். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஆத்ம சிந்தனை உள்ளவங்களுக்கெல்லாம் இதை வந்து திரும்ப திரும்ப நினச்சி இதோட அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இதனுடைய மெடிடேஷன் கூட இதில் பண்ணலாம். இது நிதித்தியாசனம் அப்படிம்பா. நிதித்தியாசனம்னா என்ன? அதிலேயே காண்டம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதை மாதிரி கிரந்தம் இது. ஒரு நிதித்தியாசன கிரந்தம். ஆரம்பிக்கலாமா? முதல் வேர்ஸ் ஆச்சாரியார் வந்து அஸ்தாமலக்கர் அந்த பையனை பார்த்து கேட்குறார். என்ன கேட்குறார்? கக தும் சிஷோ, நீ யாருப்பா குழந்த? 13 வயசு ஆகுதுங்கிறாங்க. சில பேர் 7 வயசுலேருந்து 13 வயசு டிஃப்ரெண்ட் புக்கில் டிஃப்ரெண்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பூனல் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ கக துவம் சிஷோ, நீ யாருப்பா குழந்த? கஸ்ய, நீ யாருடைய குழந்த? குதக குதக அசி கந்தா, நீ எங்கேருந்து, வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிறப்பா அப்படின்லாம் கேட்குறேன். ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கிறது முடிச்ச பிறகு சொல்கிறேன். கிம் நாம தே, உன்னுடைய பேர் என்ன? அம்மா அம்மா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? என் பேசுகிறதே இல்லை, ஒன்றுமே பண்ணுறதில்லை. நல்லா கிம் நாம தே தொம் குதக ஆகத்தக அசி, நீ எங்கேருந்து வந்திருக்க? ஏன்னா அவனை கொஞ்சம் பேசுகிறதுக்கு டயலாக் பண்ணணும்ல. ஏதத் மயா யுக்தம், இப்படி நான் கேட்குறேன் இல்லையா, இதுக்கெல்லாம் வதச்ச அர்பக, சின்ன குழந்தையே இதுக்கு வந்து பதில் சொல்லு. துவம், நீ, மத் பிரியத்தே, என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனே, என்னோட அன்புக்கா வேண்டி இதுக்கு வந்து அர்த்தம் சொல்லு. பிரீத்தி விவர்தனக அசி, உங்கூட இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவனா இருக்க. என்னோட அன்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவருக்கு தெரிஞ்சுடுத்து, ஆதிசங்கருக்கு தெரிஞ்சுடுத்து இவர் பெரிய ஞானின்னு. ஏன்னா இப்போ அப்பா அம்மாலாம் நினச்சிட்டு இருக்கால, இந்த பையன் ஒரு டம்பு, ஒரு முட்டாள், ஒரு மூளை சரியில்லாத பையன் நினச்சிட்டு இருக்கால. அப்போது அது இல்லைங்கிறதுக்காண்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கேள்வி கேட்குறாரு. என்ன பார்க்கலாமா திரும்ப? கக தும் சிஷோ கஸ்ய குதக அசி கந்தா கிம் நாமத்தே துவம் குதக ஆகதக அசி ஏதத் மயா யுக்தம் வதச்ச அர்பக துவம் மத் பிரியத்தே
பிரீத்தி விவர்தனக அசி. கக தும் ஷிஷோ, ஏ குழந்தை நீ யார்? கஸ்ய, யாரோட குழந்தை நீ? குதக அசி கந்தா, எங்கே போகிற நீ? கிம் நாமத்தே, உன் பேர் என்ன? தும் குதக ஆகதக அசி, எங்கேருந்து நீ வந்திருக்க? ஏதத் மயா யுக்தம், இதை மாதிரி என்னோட கேள்விக்கு ஆதிசங்கர் வந்து அஸ்தாமலகர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்னோட கேள்விக்கு வதச்ச அர்பக, குழந்தை பதில் சொல்லு. துவம், நீ மத் பிரியத்தே, என்னோட அன்புக்காவண்டி, என்னுடைய பாசத்திற்காவண்டி என்னை டிலைட் பண்ணு, என்னை மகிழ்ச்சிப்படுத்து, ஆன்சர் பண்ணி என்னை மகிழ்ச்சிப்படுத்து. பிரீத்தி விவர்தனக அசி, நீ வந்து என்னோட அன்பை வந்து பாசத்தையும் அன்பையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு இது கேள்வி. ஏன்னா இவருக்கு தெரியும் இவன் பெரிய ஞானின்னு. ஏன்னா ஒரு ஜுவல்லருக்கு தெரியும், ஒரு பொற்கொள்ளனுக்கு தெரியும் அழுக்கில் இருந்தாலும் தங்கம் எதுன்னு தெரியும் இல்லையா? ஆனால் மற்றவாளுக்கு அப்பா அம்மா வந்து இவன் டம்ப் நினைச்சுன்றக்கால அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போக்குறதுக்காக வேண்டி இதை மாதிரி கேள்வி கேட்குறார் அவர். எப்படி வந்து ஒரு டைமண்டு மேலே சூரிய ஒளி பட்டோன்னு அப்படி டைமண்ட் மிளிருமோ, அப்புறம் வந்து ஓஷன் வந்து எப்படி இந்த இதை பார்த்தோன்னே ஃபுல் மூனை பார்த்தோன்னே அப்படி ஃபுல்லாக மேலே வருமோ, எல்லாம் ஹைடைடு வருமோ, இந்த குக்கு வந்து அந்த வசந்த காலத்தில் எப்படி குக்குன்னு சொல்லி அதோட சத்தத்தை போட்டு தன்னுடைய அமைதியை போக்குமோ, அதே மாதிரி ஆதிசங்கரர் அந்த கேள்வியை கேட்ட உடனே அன்பாக அந்த கேள்வி கேட்டோன்னா அவன் வந்து மௌனத்தை விட்டுட்டான். அந்த பையன் விட்டுட்டு அவனுடைய வார்த்தையை பேசுகிறான் பாருங்கோ. ரொம்ப அழகான வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தை, நல்ல வயசான வார்த்தை, புத்திமு உள்ள வார்த்தை, அப்படியே ஒன்றுனா பையன்லேருந்து வருது. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளிஸ், அவனுடைய ஆனந்தத்தில் இருக்கிறத தெரிகிறது அவனுக்கு. ஓகே, அதனால் அவன் கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால தான் இந்த கிரந்தத்துக்கு பேர் அஸ்தாமலக்கியம். அஸ்தாமலக்கியம்னு என்ன? அஸ்தே ஆமலக்கம் எஸ்ய சக அப்படின்னு சொல்லிட்டு பகுவிரீகி சமாசம். கையில் நெல்லிக்கனி யாரிடம் இருக்கிறதோ அவன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ கிளியராக தன்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப கிளியர் நாலேஜ் விஸ்டம் இருக்குங்கிறதுனால அவருக்கு இந்த முதல் இதை சொல்கிறார். அது இப்போ ரெண்டாவதுலேருந்து எல்லாம் வேர்ஸ்லேருந்தெல்லாம் யார்? அஸ்தாமலக்கருடைய அவர் யார் எல்லாம் கேள்வி கேட்டிருக்காருல. என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு? நீ யாருப்பா? உங்கள் அப்பா அம்மா யார்? எங்கே போகிற? எங்கேருந்து வந்த? உன் பேர் என்ன? இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கிறார்ல. அதுக்கு வந்து அஸ்தாமலகர் வந்து பதில் சொல்ல போகிற பாருங்கோ. அமேசிங்காக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவேள். இதெல்லாம் ட்ரிகர் பண்ணும் நம்மளை பற்றி. நம்மளே இந்த கேள்வி கேட்டிருக்கோம்மா, நான் யாருன்னு, எங்கேருந்து வந்தேன், இந்த பாடிக்குள்ளே வரதுக்கு முன்னால் பிறக்கிறதுக்கு முன்னால் நான் எங்கே இருந்தேன், இறந்து போனப்புறம் எங்கே போகிறேன், இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கோம். நம்ம எல்லாம் ஆதிசங்கரர் நம்மளை ஹெல்ப் பண்ணுறார். அஸ்தாமலகருங்கிறது ஒரு ரோலை கொண்டு வந்து நம்மளுக்கு இந்த ஞானத்தை புகுத்துறதுக்காக வேண்டி இது பண்ணுறார். ஸோ இதை நல்லா முள்ள என்ஜாய் பண்ணலாம். போயிட்டு அப்புறம் நம்ம அடுத்ததில் வந்து அவருடைய முத்துக்கள், நம்ம அஸ்தாமலக்கருடைய ஆன்சர்லாம் பார்க்கலாம். நன்றி.